இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் வைப்போம். அந்த ரசத்துக்கு இந்த நெல்லிக்காயை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரிக்கு இதை கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை அரைக்கிறதுக்கு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூண்டு. உங்களுக்கு வெள்ளைப்பூண்டு வாசனை ரொம்ப பிடிச்சிச்சின்னா வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி. இதை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிடுவோம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோம். எதில் ரசம் வைக்க போகிறீங்களோ அதில் போட்டுக்கோ. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு நம்ம மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதையும் நம்ம எந்த பாத்திரத்துலேயே போட்டுக்கிறோம். எதில் நம்ம ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த ரசத்தில் கலந்துக்கிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ, ரசம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதை ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதிச்ச உடனே தான் நம்ம நெல்லிக்காயை தனியாக அரைச்சி கடைசியில் ஊற்றணும். ஏன்னா நம்ம சுட வச்சிட்டோம்னா அதில் உள்ள வைட்டமின் சத்தெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிடுவோம். கொதிக்கும் போது தான் உப்பு போடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கணும். ரசம் வந்து நம்ம இது ஊற்றுறதுக்கப்புறம், நெல்லிக்காயை அரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. இது எவ்வளோ நல்லா கொதிக்கணுமோ கொதிச்சிடட்டும். நெல்லிக்காவை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்குவோம். மிக்சியில் போட்டு கட் பண்ண நெல்லிக்காயை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிருவோம். அரைச்சதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிருவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். அந்த இதெல்லாம் போட்டது தான். இப்போ இது லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க, நெல்லிக்காயை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இதை கடைசியில் தான் ஊற்றணும் நம்ம. ஏன்னா அது வைட்டமின் சி சத்து ஃபுல்லாக நம்ம வந்து கொதிக்கும் போது போயிடும். அதனால் நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம ஊற்றிடணும். இன்னி கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், இறக்கிடணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம நல்ல அழகான ரசம் வச்சாச்சு. இன்னி கொதிக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். உப்பு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது தாளிச்சிருவோம். கடைசியில் ஊற்றுங்க நெல்லிக்காயை. அப்போ தான் அதோடைய சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து தாளிச்சுக்கிடுவோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். நெய் போட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் சூப்பு மாதிரி டம்ளரில் ஊற்றியும் குடிச்சிக்கிறலாம், சாதத்துலேயும் போட்டு இது பண்ணிக்கிறலாம். இதுக்கு வந்து 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு. நல்லா வெடிக்கட்டும். இது ரொம்ப சத்தானது. இது நம்ம ஜுரம்லாம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா நல்லா இதை வந்து இது வச்சு குடிக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. இனி வந்து நம்ம இதை ரசத்தில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், ஃபினிஷ். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடாமல் சும்மா அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருவோம்.
அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சிச்சு ரசம். பாருங்கள், கொதிக்க விட்டுற வேண்டாம், அமர்த்திடுவோம். இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரசம் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி நம்ம இதாகவும் குடிச்சிக்கிறலாம், ரசத்துக்கும் நம்ம சாதத்துலேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். உப்பு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் இதில் போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், ஃபினிஷ். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், நல்ல நம்ம நெல்லிக்காய் ரசம் வச்சாச்சு. இதை நீங்களும் வச்சுருங்க, நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க கட்டாயம். தேங்க்யூ, பாய்.